ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பலாம். அதனுடைய முதல் பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. ஆமென். சமாதான கர்த்தரை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. உண்மையாகவே சமாதானம் என்ற ஒரு வார்த்தை அது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த காலத்தில் சீஷர்களை அழைத்து அவர்களை வேறு பிரித்து அவர்களை அப்போஸ்தலர்களாக்கி அவர்களை வழிநடத்தி கொண்டு போகும்போது அவர்களிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் சமாதானம் என்று சொல்லுங்கள், சமாதான பாத்திரரை ஏற்றுக்கொண்டால் அந்த இடத்துல சமாதான கர்த்தர் என்ன செய்வார், இறங்கி வருவார். அப்படிப்பட்ட ஒரு சமாதான கர்த்தரை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேரால் சொல்ல முடியும், நான் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிற ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஒரு 4 ஆமேன் வந்துடுச்சு. ஆமேன். ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கிற காலகட்டத்தில் அநேக சமாதானத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆமேன். சமாதானத்தை தேடி அலைகிற அலைச்சல்கள் சாதாரணமானது அல்ல. எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், எந்த இடத்துல போனால் எந்த புண்ணிய ஸ்தலத்தில் சென்றால் சமாதானம் கிடைக்கும் என்று ஓடுகிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. சில இடங்களெல்லாம் நான் பார்க்கும்போது இன்றைக்கி புண்ணிய ஸ்தலமாக இருக்கிற இடங்களெல்லாம் போய் நின்று ஆண்டவரே எங்களை ஒரு சமாதானத்துக்கு நேராக நடத்துங்கன்னு சொல்லி கேட்குற குடும்பங்களை பார்க்கும்போது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமேன். ஆனால் இருக்கிற இடத்திலே சமாதான கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தர அவர் வல்லமுள்ளவர் என்பதை அறிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப பாக்கியசாலிகள். ஆமேன். வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த சமாதான பிரபு வர்றதுக்கு முன்னால் ஆமென் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு செங்கோலை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென். அந்த செங்கோலை குறித்து வேதம் சொல்கிறது, ஆளும் தன்மை உடைய செங்கோல். ஆமென். அது யார் கையில் கர்த்தர் கொடுத்திருந்தார்னா, யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேரில் யூதா கையில் கர்த்தர் அதை கொடுத்திருந்தார். ஆமென். அது யூதாவுக்கு பின்னால் வருகிற சன்னதிகள் எல்லாம் ராஜ வம்சத்தில் வருகிற பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ யுத்தத்துக்கு போனாலும் யூதா முன்னால் போகணும், நீ ஒரு காரியம் செய்தாலும் ஆமென் யூதா முன்னால் போகணும். எல்லாவற்றுக்கும் யூதாவை முன்னிறுத்துகிற ஒரு அனுபவத்தை நம்ம இந்த இடத்துல என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். யூதா என்று சொல்லும்போது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், துதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துதிக்கிறவங்க முன்னால் போனால் எந்த இடத்துல நமக்கு என்ன உண்டு, ஜெயம் உண்டு. துதிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஆமேன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, யூதாவுக்கு கர்த்தர் ஒரு செங்கோலை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த செங்கோல் எப்படிப்பட்ட செங்கோல் என்றால், நீதியும் நேர்மையும் நடத்தக்கூடிய, அரசாட்சி செய்யக்கூடிய நல்ல மன்னர்களுக்கு கையில் கொடுக்கப்படுகிற ஒரு செங்கோல் அவன் கையில் இருந்துச்சு. ஆமென். அந்த செங்கோல் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து வருகிறது வரையிலும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகிறது வரையிலும் இந்த செங்கோலுடைய தன்மை ஓங்கி நின்றதாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஏன் ஓங்கி நின்றுட்டு அப்படின்னா, நீங்கள் வாசித்து பாருங்கள், மல்கியா புஸ்தகத்துக்கும் ஆமென் அந்த மத்தேயு புஸ்தகத்துக்கும் இடையில் 400 வருஷங்கள் இடைப்பட்ட காலங்களில் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லாத காலகட்டத்தில் தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கப்படாத இடங்களில் சமாதானமே இல்லாமல் இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க, வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் துதிக்கிற இந்த யூதாவுக்கு மட்டும் கர்த்தர் அந்த ஆளும் தன்மை கர்த்தர் என்ன செய்திருந்தார், கொடுத்திருந்தார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சமாதான கர்த்தர் வரும் அளவும் ஆமென் என்ன செங்கோல் நீங்குவதில்லை, யூதாவின் செங்கோல் நீங்குவதில்லை. ஆமென். வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 19வது அதிகாரம்
42வது வசனம். நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று. லூக்கா 19வது அதிகாரம் 42வது வசனம். பாருங்க, உனக்கு கிடைத்த இந்த நாளிகையிலே கர்த்தர் கொடுத்த இந்த முக்கியமாக கர்த்தர் இந்த பரிசுத்த நாளில் சமாதானத்துக்கு குறித்தவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நீ எப்படி இருக்குமா? நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு எப்படி இருக்குது? மறைவாக இருக்குது. சில நேரங்கள் நம்ம வாயிலிருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு சமாதானமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சமாதானம் வர்றதுக்கு முன்னால் ஒரு கலக்கம், சமாதானம் வர்றதுக்கு முன்னால் ஒரு வேதனை, சமாதானம் வர்றதுக்குள்ளால ஒரு கண்ணீர் வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அடைக்கப்பட்டிருக்குது. சமாதானம் உண்டோ இல்லையோ என்று ஏங்கக்கூடிய ஒரு நிலைமையில கலங்கி போய் கசந்த ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனால தான் இந்த நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சமாதானத்தை குறித்து நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். ஆமென். கர்த்தர் நமக்கு ஒரு சமாதான காரணரை தந்திருக்கிறார், ஒரு சமாதான கர்த்தரை தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதை அனுபவிக்க தெரிந்தவர்கள் மட்டும் பெற்றவர்கள். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார், நமக்கு நமக்கு உங்களை பார்த்து சொல்லுங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை அவர் மேல் வந்தது. ஆமென். நமக்கு சமாதானம் தரும்படியாய் கிறிஸ்து மேல் சகல பாவத்தையும் சகல பாரத்தையும் சுமந்து தீர்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். யாருக்கு புரியும் தெரியுமா? சமாதான கர்த்தரை அறிந்தவர்களுக்கு புரியும், சமாதான நாளை புரிந்தவர்களுக்கு புரியும். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசி கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை அவர் மேல் வந்தது. கிறிஸ்துவின் மேல் கொடுக்கப்பட்ட அந்த ஆக்கனை, அந்த 53வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமென், அது 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு என்னல்ல, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நமக்கு சமாதானம் தர்றதுக்காக அவர் பட்ட பாடுகளை கொஞ்சம் நினச்சி பாருங்க. அவருக்கு என்ன இல்லை? அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. 3வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை நாம் என்ன செய்யலை? எண்ணாமல். சமாதானம் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் என்ன? சமாதானக்காரரை நமக்குள் ஏற்றுக்கொள்ளாததுனால. ஆமென். நமக்குள் அவர் அறிந்து கொள்ளாததுனால அந்த சமாதான மேன்மையை நம்ம புரிந்து கொள்ள முடியல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே நமக்காக பாடுகளை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக இரத்தம் சிந்தி அந்த சமாதானத்தை நமக்காக பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே அந்த சமாதானத்தில் நான் நிறைந்திருக்கணும்? ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி சொல்லுங்கள், என் வீட்டில் ஒரு சமாதானம் வேணும், என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேணும். கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை சமாதானம் இல்லாத வாழ்க்கை. ஆமென். அதான் சொல்ல, சமாதானக்காரர் நமக்குள்ளால் வர்ற வரையிலும் நமக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. வரும்போது கர்த்தர் நம்மை பலனாய் கர்த்தர் நம்மை நிரப்புகிறவர். ஆமென். இன்னும் சொல்லப்பட்டு பாருங்க, சமாதானம் எதிலிருந்து நம்மை பிரிக்குதுன்னா,
பகையை கொண்டு வந்து ஒன்றுக்கொன்று அன்பாய் இருக்க விடாதபடி, இந்த சமாதானம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி சத்ருவானவன் என்ன செய்கிறான்? பிரித்து வைத்திருக்கிறான் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். எபேசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, ஆதியாகமம் புஸ்தகத்திலேயே சத்ருவானவன் பிரித்த அந்த பகை என்றைக்கு வரையிலும் செயல்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக ஜீவனை கொடுக்கிறது வரையிலும் அந்த பகை அவனுடைய சிலுவையில் என்ன செய்யப்பட்டதுன்னா, சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கிறது வரையிலும் அது பகை செயல்பட்டது என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, அவரே நமக்கு சமாதான காரணராகி, இருதிறத்தாரையும் யாரெல்லாம் இருதிறத்தார் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் யாரெல்லாம் கர்த்தர் பிரித்து வச்சிருக்கிறார் தெரியுமா? ஆமென். இன்னைக்கு வேதாகமத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது, யூத ஜனங்களுக்கும் தாழ்ந்த நிலைமையில் இருந்த சமாரியர்களுக்கும் என்ன இல்லாமல் இருந்துச்சு? ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்து, அவங்களுக்குள்ளால ஒரு பிரிவினின் ஆவிகள் இருந்து, புறஜாதிகள் யூதர்கள் தனித்தனியாக பிரித்து வைத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட யூத ஜனங்களையும் புறஜாதிகளையும் கர்த்தர் ஒன்று சேர்ப்பதற்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் கர்த்தர் அந்த பகையை கொன்று வெற்றி சிறக்க வைத்து அவர் நமக்கு சமாதானத்தை தந்தள்ளினார். விசுவாசிக்கிற கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அண்டையில் வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பகையை கர்த்தர் சிலுவையில் கொன்று சமாதானத்தை கர்த்தர் நமக்கு ஈவாக கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. இன்னும் சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை, நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். வைத்து போகிறேன், கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும். ஆமென். யோவான் 14:1 வாசித்து பாருங்க. யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. ஆமென். இந்த காரியத்தை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனிக்கணும். நம்முடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானக்காரனா வைத்து போயிருக்கிறார். சமாதானத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வைத்து போயிருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. வேதம் சொல்ல, உலகம் கொடுக்க முடியாது எடுக்க முடியாததுமாகிய தேவ சமாதானத்தை உங்கள் இருதயங்களில் நான் தந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதற்கு முன்பாக சத்ரு எடுக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? கலக்கம். ஆமென். 2 காரியத்தை உங்களுக்கு முன்னிறுத்தி அநேக காரியங்களை சொல்ல முடியும். ஆமென். அதெல்லாம் கேட்கறதுக்கு இன்னைக்கு நம்ம தயாராக இருக்க மாட்டோம். வாசிங்க பார்க்கலாம். ஆமென். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனம். இருதயம் கலங்கி போனால் என்ன நடக்கும்? நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இல்லைன்னா எங்கெல்லாம் சமாதான குலைவு ஏற்படுது என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. வாசிங்க பார்க்கலாம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். மிகவும் பயப்பட்டார்கள். வேதம் சொல்லுங்க, அந்த பெலிஸ்தருடைய வார்த்தை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்ட. இந்த பெலிஸ்தன் யாரு? இந்த பெலிஸ்தன் யாரு? கோலியாத். வெரி குட். கோலியாத். இந்த கோலியாத் வேதத்தில் வாசிக்கும்போது அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்தா ரொம்ப என்ன சொல்றது, வாட்டச்சாட்டமா, ஹைட்டா, உயரமா, எல்லாரை காட்டிலும் எல்லாரும் அவனுக்கு தோளுக்கு கீழே இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவ்வளோ பலசாலியாக இருந்த இந்த கோலியாத்து பெலிஸ்தர்கள் சார்பில் வந்து நின்று இஸ்ரவேல் பிள்ளைகளை கத்தர் என்ன செய்தான் என்றால் கலங்கடித்தான். சொல்கிற வார்த்தைகள் கலங்கடித்தது. இன்றைக்கு கத்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பெலிஸ்தனை போல உருவெடுத்து
சில வார்த்தைகள், சில காயப்படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் கலங்க வைக்கக்கூடிய நிலைமைகள் கொண்டு வருமானால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த கலக்கத்திலிருந்து விடுதலை பெற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீதை கர்த்தர் எழும்ப பண்ணின போது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்த கலக்கத்தை கர்த்தர் முற்றிலுமாய் முறியடித்தார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? இதில் இந்த சபைக்குள்ளாலேயும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினது போல கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரம்பி அந்த கோலியாத்தின் சக்தியை முறியடிக்க கர்த்தர் பலன் கொடுத்தது போல கர்த்தர் பலன் தருவார் என்றால் எல்லா விதமான இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தையும் கர்த்தர் முற்றிலுமாக முறியடிக்க கர்த்தர் பலன் தருவார். இது ஒரு ஆளுக்குள்ளால் இருக்கிற கலக்கம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்குள்ளால் இருக்கிற கலக்கம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்குள்ளால் இருக்கிற பயம், எல்லாருக்குள்ளால் இருக்கிற வேதனை. ஐயோ, இந்த கோலியாத் நம்மை முறியடித்து விட்டால் இவனுக்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுமே என்று சொல்லி அவனை கண்டு பயந்து ஓடினார்களாம். ஹல்லேலூயா. மனுஷனை கண்டு பயந்து ஓடுறதுக்காக கர்த்தர் நம்ம என்ன செய்யலை? அழைக்கலை. ஆமென். அவனை கண்டு, அவன் சொல்கிற வார்த்தையை கண்டு சோர்ந்து போகிறதுக்காக கர்த்தர் நம்ம என்ன செய்யலை? அழைக்கலை. ஆமென். தாவீது சாதாரணமான ஒரு மனுஷன்தான். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அவன் ஒரு யுத்த வீரனாக அங்கே போய் நிற்கலை. ஒரு சாதாரணமான சகோதரருக்கு கொஞ்சம் ஆகாரங்களை கொடுக்கறதுக்காக தான் அவன் என்ன செய்தான்? வந்தான். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுக்கு சகோதரர்கள் 3 பேர் யுத்தத்தில் நிற்கிறாங்க. யாருக்கு சத்தத்தை கேட்டு 40 நாள் ஆமென் கோலியாத்துடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறாங்க? நிற்கிறாங்க. ஆமென். நிற்கும்போது இதெல்லாம் கண்டு பயந்து போய் நிற்கிற சூழ்நிலையில் தாவீது இந்த சத்தத்தை கேட்கும்போது அவனுக்குள்ளால ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம் தெரியுமா? ஓ, சேனைகளை கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு நீ யார்? ஆமென். அந்த வைராக்கியம் வர்ற தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப பாக்கியசாலிகள். ஆமென். தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறதுக்கு நீ யார்? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எடுத்து போடுங்க பார்க்கலாம். ஆமென். வாசிங்க. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறதற்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் சொல்லுங்க. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளார ஒரு தேவ பலன் இருக்குது. ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளால ஆமென் ஜெயம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் நம்ம பகைக்கலாம், உலகம் நம்மளை கலங்க வைக்கலாம், உலகம் நம்மளை காயப்படுத்தலாம், உலகம் நம்மளை வேதனைப்படுத்தலாம். ஆனால் அவங்களுக்குள்ளால் இருக்கிற அபிஷேகம் இருக்குது, அதை ஜெயிக்கக்கூடிய பலனை தேவன் நமக்கு தந்து பலப்படுத்துகிறார். ஆனால் அவங்க மூத்த சகோதரர்களால் அதை ஜெயிக்க முடியலை, அதை கண்டு கொள்ள முடியலை. ஆனால் சாதாரணமாக இருந்த ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்த தாவீதுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் ஆமென் பெலிஸ்தனை அடையாளம் கண்டு கொண்டான். ஹல்லேலூயா. அவன் யாரு? நாம் யாரு? ஆமென். இதை புரிந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவன் யாரு? விருத்த சேதனம் இல்லாதவன். நான் யாரு? கர்த்தர் சமூகத்தில் விருத்த சேதனம் உள்ளவன். ஆமென். 2 பேருக்குள்ளால் இருக்கிற வித்தியாசத்தை கண்டு கொண்ட தாவீது சொல்லுகிறான், விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. சும்மா போய் யுத்தத்தில் போய் நிற்க முடியாது. யுத்தத்துக்காக எல்லா பெர்மிஷன் கேட்டுக்கொண்டு ஆயுதங்கள் எல்லாம் போட்டு வரணும்னு என்ற ஒரு காரியம் இருக்கும்போது எல்லாம் போட்டு பார்த்தான். இது இந்த அபியாசம் எல்லாம் எனக்கு இல்லை என்று உதறி தள்ளிட்டு சாதாரணமான ஒரு கூழாங்கல், ஆமென் 5 கூழாங்கல்லையும் எடுத்து அடுப்பையில் போட்டு அவன் என்ன செய்தான் தெரியுமா? அதை கவனம் மட்டும் எடுத்துகிட்டு ஓடி வந்தான். நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த இடத்துல யார் விட்டுருப்பா, எந்த நிலைமையில் விட்டுருப்பாங்க. ஆனால் அவனுக்குள்ளிருந்த அபிஷேகம், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையில் சாதாரணமான ஆமென் ஒரு காட்டு மிருகத்தை போல அவன் தன்னுடைய கண்களுக்கு அவனை பார்த்தான். ஆமென். இன்றைக்கும் நமக்கு எதிராக இருக்கிற ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு எதிராக இருக்கிற பெலிஸ்திய ஆவிகள், நம்மளை கலங்கடிக்கிற
ஆவிகள், நம்ம பயமுறுத்துகிற ஆவிகளை ஆமென் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மூலம் ஒரு கல் தான், ஒரே கல் தான். அவன் எத்தனையோ வார்த்தைகளை சொன்னான். 40 நாட்கள் கலங்கடித்தான். 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தாங்க. ஆனால் அவன் ஒரே நாளுக்குள்ளால ஒரே கல்லினால சத்துருவை முறியடிக்கக்கூடிய பலனை பெற்றவனா முன்னேறி சென்று அத்தனை கலக்கங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாய்ந்து ஓடினாங்க. ஆனால் சமாதானத்தின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு போகல. காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் மூலம் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணை நின்றார். ஆமென். அபிஷேகித்து நடத்தினார். இன்றைக்கும் அந்த அபிஷேகம் இந்த சபைக்குள்ளால கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். யார் மேல அந்த அபிஷேகம் இருக்குதோ அவர்களை கொண்டு கர்த்தர் இந்த பெலிஸ்திய ஆவிகளை முறியடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறது மட்டுமல்ல, கலக்கங்களை மாற்றி சமாதானத்துக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு தேவ அபிஷேகம். நல்ல கையை தட்டி சில நிமிடங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை துதிங்க. ஆமென். தாவீதுக்குள்ள அந்த வைராக்கியம், தாவீதுக்குள்ள அந்த அபிஷேகம், தாவீதுக்குள்ள அந்த விருத்த சேதனம் உள்ள அந்த மேன்மை ஆமென் அவருக்குள்ளால இருந்தபோது ஆமென் எவ்வளோ பெரிய மனுஷனாக நின்ற பராக்கிரமசாலி போல காண்பித்த ஆமென் காயப்படுத்தி கொண்டு நின்ற கலங்கடித்து கொண்டு பெலிஸ்தியனை ஒரே நிமிஷத்தில் முறியடிக்கக்கூடிய பலனை அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் ஒரு வேடிக்கையான காரியம் என்ன தெரியுமா? ஆமென். அவன் கையில் என்ன இல்லாமல் இருந்துச்சு? என்ன இல்லாமல் இருந்துச்சு? பட்டயம் இல்லாமல் இருந்துச்சு. அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பெலிஸ்தியன் கையில் இருந்த பட்டயத்தை உருவி கழுத்தை வெட்டி, ஆமென் இருக்கீங்களா? இருக்கவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. தலையை வெட்டி தலையை தூக்கிட்டு நடந்தான். தலையை கண்டவங்க தான் யாரை கண்டு ஓடினாங்க? தாவீதை கண்டு. இருக்கீங்களா? யாருக்க தலையை பார்த்து? சவால் விட்ட தலையை பார்த்து. ஆமென். இப்போ தலை யார் கையில் இருக்கு? தாவீது கையில் இருக்கு. ஆமென். இருக்கீங்களா? யார் கையில் இருக்கு? யோசித்து பாருங்க. ஆமென். யோவான் ஸ்நானுடைய தலை ஒரு நடிகைக்காக கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தலையும் கொண்டு வந்து கையில் ஒரு பாத்திரத்தில் வச்சு கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய பரிசுத்தவானுடைய தலை. ஆனால் இவன் பெலிஸ்தியனுடைய தலை. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இன்றைக்கி அவங்க தலையெல்லாம் நசுக்க போட போகுது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சவால் விடுகிற கலங்கடிக்கிற அசுத்தக்கிரிய வல்லமைகளை அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மூலம் கர்த்தர் இந்த நாளில் அவன் பயந்து போயிருக்கிற கலங்கி போயிருக்கிற எல்லா கலக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்த ஒரு சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்து நம்மை பலப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க கையில் தட்டி கர்த்தரை துதிங்க. இன்றைக்கும் சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆமென் இந்த சபைக்குள்ளால் இருக்கிற எல்லா கலக்கங்கள், பயங்கள், வேதனைகள், பெலிஸ்திய ஆவின் சக்திகள், எதிரிட்டு போராடுகிற போராட்ட வல்லமை சக்திகள், அந்தகார கிரிய வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்தது மட்டும் அல்ல, நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற, நமக்கு பலப்படுத்தி கொண்டிருக்கிற, நமக்கு பலன் தந்து கொண்டிருக்கிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இந்த சபையும் கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களை பார்க்கிறவர்கள் கர்த்தரை பார்ப்பாங்க. இந்த சபையை பார்க்கிறவங்க கர்த்தருடைய சமூகத்தை பார்ப்பாங்க. இந்த சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகளை பார்க்கிறவங்க கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பாங்க. விசுவாசிக்கிற மாத்திரம் கையில் தட்டி சொல்லுங்க. அவங்களுக்குள்ளால் இருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல. ஆமென். எல்லா அசுத்தக்கிரிய வல்லமைகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தேவன் இன்றைக்கு கர்த்தர் தந்து பலப்படுத்துகிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில் தட்டி கர்த்தரை துதிங்க. நல்ல ஆவில நிரம்பி கர்த்தரை துதிங்க. ஆமென். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை துதிப்போம். தாவீதை பலப்படுத்தினவர். தாவீது அப்போது ராஜாவாக இல்லை. ஆனால் தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருந்தார். ஆனால் ராஜாவாக வர்றதுக்கு முன்பாகவே அவனுக்குள்ளால் இருக்கிற அபிஷேகத்தை எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். கலக்கங்கள் மாற்றப்பட்ட போது சமாதானம் அந்த தேசத்தில் உண்டாயிடுச்சு. ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கல. எஸ்தர் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
யூதா ஜனங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஆமான், அதனால் ஏற்பட்ட கலக்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வாசிங்க. ஆமான் மோர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மோர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மோர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவி. 3வது அதிகாரமாமா. ஆமென். கலங்கி இருந்த சூசான் அரண்மனை கலங்கி இருந்தது. வாசிங்க. பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க. 14வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம் எல்லாம் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். சரியா? 13, 14, 15 வசனங்கள். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் கொஞ்சம் கவனமாக வாசிக்கணும். இது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய ஒரு காரியம் இல்லையா? சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சக்காரர் கையில் ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரம் கலங்கிற்று. எதனால? ஒரு ஆமானுடைய பொறாமையினால, ஒரு ஆமானுடைய பொறாமையினுடைய செயல்பாட்டினால. நல்லா புரிந்து கொள்ளணும். யூதர்கள்னு சொல்லும்போது யாரெல்லாம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், சிறியவர்கள், குழந்தைகள், ஒருவர் கூட அவங்க என்ன செய்யக்கூடாது? உயிரோட வைக்கக்கூடாது. ஆமென். அது மட்டும் இல்லை, கொள்ளையிடவும் அந்த வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டது? அனுப்பப்படும். இது அரண்மனையிலும் அறிவிக்கப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, சூசான் நகரம் என்ன செய்தது? கலங்கினது. ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க தெரியுமா? வேதத்தில் வாசிக்கிறோம், 3 நாட்கள் தேவ சமூகத்தில் என்ன செய்தாங்க? உபவாசத்தோடு காத்திருந்தாங்க. ஆமென். அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது வேதம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாக என்ன செய்தது? முடிந்தது மட்டும் இல்லை, வேதத்தில் வாசிக்கிறோம், அதே நாளில் அந்த சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்க கர்த்தர் பலன் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவங்க முறியடிக்கணும்னு நினச்ச அதே நாளில் சகல சத்துருக்களை முறியடிக்க கர்த்தர் பலன் கொடுத்தார். எனக்கு பிடிச்ச அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அதே 8வது அதிகாரம் அதனுடைய 14, 15 வசனத்தில் நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் மத்தியில் மகிழ்ச்சி உண்டாயிடுச்சு. 15, 16 வாசிங்க பார்க்கலாம். அது 15, 16 வசனங்கள். புறப்பட்டான். பாருங்க, சூசான் நகரம் எப்போ கலங்கி இருந்த இடத்துல இப்போ ஒரு ஆர்ப்பரிப்பு, கலங்கி இருந்த இடத்துல ஒரு சந்தோஷம், கலங்கி இருந்த இடத்துல ஒரு சமாதானம். ஆமென். வேதம் சொல்லுங்க, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. கர்த்தருக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிற இடத்துல கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிற ஒரு அற்புத வல்லமை இன்றைக்கும் இந்த ஆராதனை நேரத்தில் இறங்கி வந்திருக்கிறதுக்கா கையில் தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அன்றைக்கு எஸ்தரோடு கூட இருந்த யூத ஜனங்களையும் ஆமென் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதற்காக தேவன் அவர்களை பலப்படுத்தின போது கலங்கி இருந்த யூத
ஆமென். சூசா நகரம் இன்றைக்கு மகிழ்ச்சியும் கனமும் உண்டாகும்படியான ஒரு கிருபை கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்தினார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. கர்த்தர் சமூகத்தில் வைக்கும்போது எல்லா தேவ சமாதானம் உங்க வாழ்க்கையில குடிக்கொள்ளும். எல்லா விதமான கஷ்டங்களையும் எல்லா விதமான வேதனைகளும் தேவ சமூகத்தில் வைக்கும்போது நமக்காக யுத்தம் பண்ணுகிற, நமக்காக கிரியை செய்கிற, நமக்காக நியாயம் செய்கிற ஒரு அற்புதத்தின் வல்லமை இறங்கி வந்து நமக்காக கிரியை நடப்பிக்கிறதுக்கா கையில தட்டி கர்த்தரை துதிங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்மை ஆளுகை செய்கிற ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன், ஒரு சமாதான கர்த்தர் நம்ம கூட இருந்து வழி நடத்துகிறார். விசுவாசிக்கிற நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஆமென். சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கத்தை கர்த்தர் மாற்றி ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது, வெளிச்சம் உண்டாகுது, கனம் உண்டாகுது. எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க தலை குனிந்தீங்களோ, எந்த இடத்துல நீங்க வெக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல தலை நிமிர்ந்து நின்று கர்த்தரின் தேவன் ஜீவனுள்ளவர் எனக்கு கிரியை செய்தார் என்று சொல்லுகிற ஆமென் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு எழுப்புகிறார். ஆமென். இந்த தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒரு சந்தோஷம் உங்க வாழ்க்கையில குடிக்கொள்ளுகிறதுக்கா கர்த்தரை மகிமைப்படுத்துற எல்லா கையில தட்டி கர்த்தரை துதிங்க. ஆமென். இந்த சபை கர்த்தருக்குள்ளால பலனடைய போகுது. இந்த சபை கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சிக்குள்ளால களிக்கூற போகுது. இதுவரை கண்ட துன்பங்களுக்கு பலனாக இன்பத்தை காண்கிற ஒரு நிலைமையில கர்த்தர் உயர்த்தி நிறுத்த விரும்புகிறார். கையில தட்டி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் கலக்கம், ஒரு காலத்தில் வேதனை, ஆனால் அதே பட்சத்தில் கலக்கத்திலிருந்து ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தை தர இருதயத்தில் ஒரு சமாதானம் யாருக்குள்ளால வருதோ அவங்களுக்குள்ளால ஒரு தேவ மகிமையும் இறங்கி வருது. ஆமென். அவங்க வீட்டுக்குள்ளால ஒரு பிரசனை இறங்கி வருது. வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36வது வசனத்தில் யாருடைய இருதயம் சந்தோஷப்படுதோ அவங்களுடைய வீடும் சமாதானத்துக்குள்ளாக மாற்றப்படும். வாசிங்க லூக்கா 24:36 வாசிங்க பார்க்கலாம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். லூக்கா 10:5-6 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 10:5-6 வசனங்கள். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்தில் என்ன செய்யும்? ஆமென். சமாதானம் யார் வீட்டில் இருக்கணும் தெரியுமா? நம்முடைய வீட்டில் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. வீட்டில் தேவையில்லாத சத்தம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஒரு வீட்டில் போனால் என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு நிறைவு இருக்கும். சந்தோஷம் இருக்கிற வீட்டில் போனால் கொஞ்ச நேரம் இருக்கலான்னு தோணும். ஆமென். அவங்க வீடு சமாதானமாக இருக்கும் எப்போதுமே. ஆமென். ஒன்றுக்கொண்டு புரிந்து கொள்ளுதல், ஒன்றுக்கொண்டு விட்டு கொடுத்தல், ஒன்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வீக அபிஷேகம் அந்த வீட்டுக்குள்ளால தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் வேதத்தில் சொல்லப்படுற சமாதானத்தோடு நீ போ, உன் வீட்டில் அந்த சமாதானம் தங்கி இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 147 அதனுடைய பகுதி தான் நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி. ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்கிறார்? இந்த சமாதானத்தோடு நம்ம போகும்போது வீட்டுக்குள்ளால கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். ஆமென். சபைக்குள்ளால கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் ஆமென் அதனுடைய 31வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது யூதயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்படி தானே இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை கூட வாசிங்க பாருங்க. அப்பொழுது யூதயா, கலிலேயா, சமாரியா சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்த. அந்த வார்த்தையை நீங்கள் பாருங்கள். பக்தி விருத்தி எப்போ பக்தி விருத்தி அடையும் தெரியுமா? ஆவியில் பலன் கொள்ளும்போது சபை பக்தி விருத்தி அடையும். பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும்
பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். இதுதான் உங்க சபைக்கு தேவையான ஆசீர்வாதம். எத்தனை பேர் அது பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்க? சமாதானம் எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். சமாதானம் அடுத்து எங்கே இருக்கணும்? வீட்டில் இருக்கணும். சமாதானம் அடுத்து எங்கே இருக்கணும்? ஆமாம், நம்ம சமாதானமாக இருந்தால் சபை சமாதானமாக இருக்கும், வீடு சமாதானமாக இருக்கும். ஹல்லேலூயா. வீட்டில் இருந்து வருகிற சமாதானம் சபைக்குள்ளாலையும் வரும், சபையிலிருந்து கர்த்தர் வீட்டுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய ஒரு தேவ மகிமை இந்த சபைக்குள்ளால் ஊற்றப்படும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இந்த சபையிலிருந்து புறப்படுகிற சமாதானம் தேசத்தை ஆளுகை செய்யும். ஆமென்.